நேசமகாயாம் சம்பூதம் தயாமிரத ரசாம்புதம் சடகோப முனிம் மந்தே ஸ்ரீ ராமானுஜயோகினம் ஸ்ரீ வாதுலகுமார வேங்கரகோர் பாதார விந்தாச்சிரதம் ஸ்ரீ நாராயணாய ஜீயராக்கிய யதிவரிய அனகிருதாப்சம் ஸ்ரீமத்வான மகாசலஸ்தத் கலியன் ராமானுஜாரிய பிரியம் வந்தே சொர்கப ஜீராபிதம் ராமானுஜாக்கியம் முனிம் ஸ்ரீமத்வானாச்சல ராமானுஜதிக்கு நமக ஸ்ரீமத் கலியன் வானாச்சல ராமானுஜதிக்கு நமக. நாம் அனைவரும் இந்த வாழ்வில் பெற்றுவிட துடிப்பது நிம்மதியான வாழ்வு. அதனை தேடியே வாழ்வனைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிறந்தது முதல் இறப்பு வரை கல்வி, திருமணம், குழந்தைகள், அவர்களின் நல்வாழ்வு என்று மனதளவில் ஒரு குதிரையின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நிம்மதி கிடைத்ததா என்று யோசித்தால் நம்மில் பலர் முழு மனதுடன் இல்லை என்றுதான் சொல்வோம். இந்த பிரச்சனை நமக்கு மட்டும்தானா அல்லது இதற்கு தீர்வுதான் உண்டா என்று அறிய நான் சில ஆச்சரிய புருஷர்களிடமும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடைய அன்பர்களிடமும் கேட்டு அறிந்ததை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். அந்த தேடலின் முடிவில் நான் கண்டது, நாம் உறுதியாக இவ்வாழ்வில் மன நிம்மதி அடையலாம். அது 100% சாத்தியமே. நமது ரிஷி பரம்பரையினர் நமக்காக கொடுத்து சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம்தான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஒரு பகவத் தத்துவம். இந்த கலியுகத்தில் நம்மால் அனுதினமும் ஞானிகளை சந்திக்க இயலாது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை வாசித்தால் அல்லது தெரிந்து கொண்டால் ரிஷிகளுடனும் அவ்வளவு ஏன் இறைவனிடமும் கூட ஒரு சூட்சமமான தெய்வீக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். மகாபாரதத்தின் இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் உடலை விட்டு பிரியும் வேளையில் உத்தவர் மிகுந்த மனவேதனையுடன் கண்கலங்கி, நீங்கள் இல்லாமல் நாங்கள் அனைவரும் எவ்வாறு வாழ்வோம் என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், நான் எங்கேயும் செல்லவில்லை உத்தவா. இனி வரக்கூடிய நாட்களில் ஸ்ரீமத் பாகவதம் என்கிற ஒரு கிரந்தம் உருவாகும். அதன் மூலமாக நான் எப்பொழுதும் என் பக்தர்களிடம் தொடர்பிலேயே இருப்பேன். அதனை வாசிப்பவர்கள் அதனுள் ஐக்கியமாகிய என்னையே அனுபவிப்பர் என்றுரைத்தார். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற பாகவதத்தை தினமும் நாம் சிறிதளவாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பாகவத கிரந்தத்தை வாசிப்பதன் மூலமாகவோ அல்லது பாகவதத்தை கூறுபவர்களின் வாயிலாகவோ கேட்டு இறைவனை தொடர்பு கொள்ளலாம். ஸ்ரீமத் பாகவதம் ஒரு திருவிழா போன்றது. அதாவது ஞானம், பக்தி, வைராக்கியம் மூன்றும் சம அளவில் நிறைந்தது. அதை பருக ஒன்று கூடலாம். துவாபர யுகத்தில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடந்த மிகப்பெரிய போரை அப்படியே கூறிய இதிகாசம்தான் மகாபாரதம். அது முழுக்க முழுக்க தர்மத்தை பற்றி போதித்த ஒரு கிரந்தமாகும். இவ்வளவு சிறப்புமிக்க கிரந்தத்தை எழுதிய வியாச மகாமுனிக்கு மனதளவில் பெரிய அளவிலான திருப்தி ஏற்படவில்லை. அதற்கு பதிலாக மனம் அமைதியடையாமலேயே இருந்தது. அமைதியில்லாத மனத்துடன் அவர் சரஸ்வதி நதிக்கரையில் சிறிது சோகமாக அமர்ந்திருந்தார். 3 தேவர்களில் ஒருவரான பிரம்மதேவரின் மகன் என்று அறியப்படும் நாரத மகாமுனி அவ்விடம் வந்து சேர்ந்தார். அவர் வியாச மகாமுனியின் வாடிய வதனத்தைக் கண்டு அதற்கு காரணம் என்னவென்று கேட்டார். உண்மையில் அதற்கான காரணத்தை நாரத மகாமுனி முன்பே அறிந்திருந்தும் அறியாதது போல வியாசரிடம் காரணம் கேட்டார். ராமாயணம், மகாபாரதம் போன்ற மிகப்பெரிய கிரந்தங்கள் உருவாவதற்கு காரணமாகவும் அதை உருவாக்கியவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கிய நாரத மகாமுனியிடம் வியாசர் தன் மனபாரத்தை கூறினார். அதாவது, இவ்வளவு சிறப்புமிக்க மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதம் என்னும் கிரந்தத்தை எழுதி முடித்த பின்பும் ஏன் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை? ஏன் என் மனம் அமைதியடையவில்லை? அமைதியடைய மறுக்கிறது என்று கேட்டார். ஒரு குழந்தையானது தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும் வேளையில் அந்த தாயானவள் பெரும் வலியையும் அவஸ்தையையும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. ஆனால் அந்த அவஸ்தையை அனைத்து தாய்மார்களும் விரும்பியே ஏற்கின்றனர். எவ்வளவு வலியை அனுபவித்தாலும் அந்த வலியை தாய்மார்கள் ஒரு இனிமையான அவஸ்தையாகவே உணர்கின்றனர். அதுபோல ஒரு மிகப்பெரிய காவியமோ அல்லது ஆன்மீக கிரந்தமோ வெளிவருவதற்கு முன்பு ஒரு சக்தி பிரவாகம் அந்தந்த ரிஷிகளின் மனதிலே உருவாகும். அந்த நிலை ஒரு சங்கடம் போல தோன்றினாலும் கூட அந்த சக்தி பிரவாகமானது இனிவரும் காலங்களில் அதை படிப்போரின் அல்லது கேட்போரின் மனத்திற்கு பல சங்கடங்களை போக்கி அமைதியையே உருவாக்கும். இது போன்ற ஒரு சூழலில்தான் இறைவன் நாரத மகாமுனி மூலமாக வியாச முனியிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார். வியாசரின் சந்தேகத்தை கேட்ட நாரதர் வியாசரிடம், தாங்கள் படைத்தது ஒரு மகத்தான காவியம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. அந்த மகாபாரத காவியமானது தர்மத்தை பற்றி விரிவாக கூறுகிறது. வாழ்வில் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு
மகாபாரத காவியமே போதுமானதாகும். ஆனால் அதற்கும் மேலான ஒரு நிலை உள்ளது. அதுதான் பக்தி அல்லது சரணாகதி நிலை. ஒரு சரணாகதன் என்பவன் வாழ்வில் கண்டிப்பாக தர்மத்தை கடைபிடிப்பவன் அவன். ஆனால் அவன் அதோடு திருப்தி அடைந்து விடுவதில்லை. இறைவனின் கல்யாண குணங்களையும் அறிய ஆவல் கொண்டிருப்பான். எனவே முழுக்க முழுக்க ஸ்ரீ வாசுதேவரை பற்றி பேசும் அவரின் கல்யாண குணங்களை பற்றி எடுத்துரைக்கும் ஒரு கிரந்தத்தை உருவாக்குங்கள் என்று கூறினார். நாரதர் கூறியதை கேட்ட பிறகு வியாச மகாமுனி நம்மை போன்ற பக்தர்களுக்கு ஒப்பற்ற ஸ்ரீமத் பாகவத புராணம் என்ற கிரந்தத்தை உருவாக்கி தந்தார். இதை உலகில் உள்ள அனைவரும் அறிய வேண்டும் என்ற நோக்கில் வியாசர் தனது மகனான சுக மகரிஷிக்கு உபதேசம் செய்தார். மகாபாரதத்தில் விஜயன் என்று போற்றப்படும் அர்ஜுனனின் மகனே அபிமன்யு. தனது பிராணன் உடலை விட்டு செல்லும் வரை தர்மத்திற்காக போராடியவனே அபிமன்யு. அபிமன்யுவின் மகனே பரீட்சித்து. அந்த பரீட்சித்துக்கு சுக மகரிஷி மூலம் ஸ்ரீமத் பாகவதம் சென்றடைந்தது. எப்படி வேதங்கள் கற்பக மரத்திற்கு இணையானதோ அதுபோல் ஸ்ரீமத் பாகவதம் கற்பக மரத்திலிருந்து உருவாகும் இனிமையான கற்பக கனிக்கு ஒப்பானது. இந்த கதையை சொல்லும் மற்றும் கேட்கும் நாம் அனைவரும் மிகுந்த புண்ணியவான்கள் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.